ஹைதராபாத்தில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறின. இதனிடையே தெலுங்கானா மாநிலத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் கடந்த ஒரு வாரமாக வெயில் சுட்டெரித்த நிலையில் நேற்று இரவு திடீரென இடி மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக பேகம்பேட், குதுபுல்லாப்பூர், மாதப்பூர் உள்ளிட்ட இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக கானாஹா பவன் என்ற இடத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவானது. அதேபோல் லங்கர் ஹவுஸ், கோல்கொண்டா, கர்வான், ஆசிப் நகர் உள்ளிட்ட இடங்களிலும் பெய்த கனமழையால் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. கனமழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதை அடுத்து டொலிசவுக்கி என்ற இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாழ்வான இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். குடிமல்காபூர் என்ற இடத்தில் உள்ள கடைகளுக்குள் தண்ணீர் ஆறு போல் ஓடியது. இதனிடையே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெலுங்கானா மாநிலத்திற்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு இடி மற்றும் காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத், அதிலாபாத், கொமரம்பீம், அசிபாபாத், நிர்மல், நிசாமாபாத், கரீம்நகர், ரங்காரெட்டி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.